திரு தாரா மகேஷ் அவர்களை வரவேற்கிறோம். இவங்களுடைய தலைப்பு 27 யோகமும் பிளட் குரூப்பை வச்சு போன மாத கருத்தரங்கில் முதல் பகுதியை பேசினார். இப்போ 2ஆம் பகுதியாக திரும்பவும் பேச வருகிறார். வாங்க சகோதரர், வாங்க வந்து பேசுங்க. ஓம் சிஷ்ட மகா கணபதியாய நமக. ஓம் சிஷ்ட மகா கணபதியாய நமக. ஓம் சிஷ்ட மகா கணபதியாய நமக. ஹரிவோம். நன்றாள்க குருவாழ்க குருவே துணை. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வார் என்ற ஐயன் இயற்றிய திருக்குறளுக்கிணங்க எங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து எங்களுக்கு குருநாதராக இருந்து எங்களை இந்த ஒரு அமைப்பை உருவாக்கி ஆயுள் காலம் முழுவதும் ஜோதிட பணியை செய்ய வேண்டும் என்பதை தெய்வத்திரு மீனம்ராஜ் ஐயா அவருடைய பொற்பாதங்களை வணங்கி, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்கிற திருக்குறளுக்கு இணங்க லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதரிகள் அப்படிங்கிற ஒரு நட்பு எனக்கு கிடச்சிருக்குதுன்னா, ஒரு காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து இன்றைக்கி பல பேர்த்துக்கு அவங்க ஒரு குருநாதராக இருந்து விளங்கிட்டு இருக்கிறாருன்னா உண்மையான குரு அவங்களுக்கு கிடச்சிருக்குது. அவங்களை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் கோடான கோடி நன்றிகளை காணிக்கையாக்கிட்டு, எனக்கு இந்த ஆன்லைன் ஆஸ்ட்ரோ கரூர் யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்துட்டுக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் வியூசர்களுக்கும் என்னுடைய தாரா மகேஷ்குமாரின் கைரேகை ஆராய்ச்சியாளர் மற்றும் பிளட் குரூப் ஆராய்ச்சியாளரின் பணிவான வணக்கங்களை உங்களுக்கு உரியதாக்கி கொண்டு, நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 27 நட்சத்திரங்கள் அதை 108 பிரிச்சிருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, 27 யோகத்தை நான் போன தடவை சொல்லலான்னு நினச்சேன். காலத்தினுடைய சூழ்நிலை கருதி நான் அதுக்கான டைம் எடுக்காம விட்டுட்டேன். இன்றைக்கி நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, விஷ்கம்பத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்குள்ளார 27 அந்த 9 பாதங்களாக பிரிக்கிறோம். ஒரு யோகத்தை 9 ராசிக்குள்ளார கொடுக்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இன்றைக்கி யோகத்தை மையமாக வச்சு தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த யோகம் இருந்தால் தான் நல்ல நட்புகள் கிடைக்கும். அப்போது சரயோகங்கள், ஸ்திர யோகங்கள், உபயோகங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த மீட்டிங்கில் யோகத்தை பற்றி இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லலிதாம்பிகை சேனல் இந்த ஆஸ்ட்ரோ கரூர் சேனலை பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வறுமையில் வாடுகின்ற அத்தனை பேருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்டது யோகம். நல்ல தாய் தந்தையர் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு யோகம் வேணும். நல்ல ஒரு அதிகாரி ஆகணும்னா அதுக்கான ஒத்துழைப்பு யோகம் வேணும். இந்த யோகமெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் ஒரு 10 நிமிஷம் பேச போகிறேன். நம்ம என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, விஷ்கம்பம் 1 2 3 4 பாதங்களும், பிரீத்தி 1 2 3 4 பாதங்களும், ஆயுஷ்மான் ஒரு பாதமும் கொண்டது மேசராசி. இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை யூடியூப் பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனடையும். ஆயுஷ்மான் 2 3 4 பாதங்களும், சௌபாக்கியம் 1 2 3 4 பாதங்களும், சோபனம் 1 2 பாதங்களும் கொண்டது ரிஷபம். அப்போ இந்த ரிஷபராசி சனீஸ்வர பகவான் இப்போ பார்க்க போகிறாரு. இந்த யோகத்தில் பிறந்தவங்க எதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இப்போ 2.5 வருஷம் பிரேக் ஆகும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சோபனம் 3 4 பாதங்களும், அதிகண்டம் 1 2 3 4 பாதங்களும், சுகர்மம் 1 2 3 பாதங்களும் கொண்டது மிதுனம். இந்த மிதுன ராசிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு யோகமான அமைப்புகளை கொடுக்குற காலம். இந்த திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நீ அவ்வளோதான் நம்ம லைஃபே முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைங்க, நீங்கள் எந்த வயசில் இருக்கிறீங்க அந்த வயசுலேருந்து நேர் 7ஆம் பாவகத்துடைய ராசி நட்சத்திரங்களை நீங்கள் கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு திருமணம் வைபோகங்கள் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சுகர்மம் 1வது பாதங்களும், சுகர்மம் 4வது பாதங்களும், திருதி 1 2 3 4 பாதங்களும், சூலம் 1 2 3 4 பாதங்களும் கொண்டது கடகம். இந்த கடகராசியில் பிறந்தவங்க யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்கன்னா, நல்ல வண்டி வாகனங்கள், வீடு, இவங்களை கூப்பிட்டு ஏதாவது ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இவங்களை கூட்டிகிட்டு போய் வீடு அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் இவங்களோட யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். வீடு வாங்காதவங்க, வீடு கட்டாதவங்க, வீட்டு கடன் அடைக்க முடியாதவங்க இந்த யோகத்தை இவங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கண்டம் 1 2 3 4 பாதங்களும், விருத்தி 1 2 3 4 பாதங்களும், துருவம் 1 அப்படிங்கிற பாதங்கள் கொண்டது சிம்மம். பார்த்தீங்கன்னா இந்த சிம்மத்தை கும்பத்திலேருந்து சனி பகவான் கடந்த 7ஆம் பார்வையாக 2022 இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள் வரைக்கும் பார்த்ததுனால சிம்மம் பார்த்தீங்கன்னா அரசாங்க வீடுங்களாகையா
அப்போ அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா பல குளறுபடிகள் நடக்குது. நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு. அப்போ என்னன்னா காலப்புருஷனுக்கு 5வது வீடு, அது அரசனுடைய வீட்டை சனீஸ்வர பகவான் பார்த்ததுனால இந்த காலத்தில் வந்து நாட்டில் வந்து கடுமையான பசி பஞ்சங்கள் இந்த மாதிரி ஒரு சண்டை பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அது இனி வரக்கூடிய சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த நாட்டுக்குள்ளே அந்த பிரச்சனை இருக்காது. துருவம் 2, 3, 4 பாதங்களும், வியாகாதம் 1, 2, 3, 4 பாதங்களும், ஹர்ஷனம் 1 பாதம் கொண்டது கன்னி. ஸோ இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களும் இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா 2.5 வருஷம் உங்களுக்கு வந்து இந்த துருவம் அப்படின்னா எந்த துருவத்தில் நம்ம வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்குறோம். இல்லை வருது வருது. இந்த துருவங்களை வந்து நம்ம பிரிக்கிறதுல ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு யோகம் இருக்குதான்னு பார்க்கணும். அப்போது இந்த ஒரு யோகங்கள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு இந்த பிறவியில் இந்த யோகத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத முன்னிறுத்தி சொல்கிறதுக்கு தான் இந்த சேனல் வாயிலாக நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருமே கொஞ்சம் பயனடையணும். ஜோதிடங்கள் அப்படிங்கிறது ராகு திசை நடக்குது, சனி திசை நடக்குது, இந்த கடுமையான திசைகள் நடக்கும்போது நமக்கு யோகம் இருக்குது. நம்ம முன்னோர்கள் வந்து அந்த யோகத்தின் வாயிலாக தான் நமக்கு வந்து நம்ம கேட்குற வரக்களையும் நம்ம காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷனம் 2, 3, 4 பாதங்களும், வஜ்ரம் 1, 2, 3, 4 பாதங்களும், சித்தி 1, 2, 3 பாதங்கள் கொண்டது துலாம். அப்போது இந்த துலா ராசியில் பிறந்தவங்க, இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய இந்த யோகம் வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, தராசு மேக்ஸிமம் இந்த யோகம் இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்கேலு தராசு நீதி தேவதையுடைய சிம்பிளை நீங்கள் வந்து தினந்தோறும் கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நியாயம் கிடைக்கும். ஏதாவது அரசு சலுகைகள் அரசாங்க அதிகாரிகளால் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இந்த யோகத்தில் நீங்கள் இதெல்லாம் கடைபிடிக்கணும். இது எப்போ செய்யணும் அப்படிங்கிறத உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் பிளட் குரூப்பை எடுத்து பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்னா, உங்களுடைய மனசுக்கு நான் நிம்மதியாக இருக்கிறேன் கரெக்டாக இருக்கிறேங்கிற விஷயத்தை தெரிஞ்சிங்கன்னா தான் நீங்கள் 4 பேர்த்துக்கு சொல்லுவேன். இந்த யூடியூப் சேனலாக பார்த்தோம், இப்படி திருப்பூர் சகோதரிகள்லாம் நடத்திட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி யோகத்தெல்லாம் கொஞ்சம் பிரித்து சொல்லியிருந்தாங்க, நல்லா இருக்குதுங்கிற விஷயத்தை சொன்னீங்கன்னா இன்னும் ஏராளமான சகோதரிகள் இந்த இடத்துக்கு வருவாங்க, இன்னும் ஏராளமான செய்திகள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ விளக்கமாக சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சித்தி அப்படிங்கிறது வந்து 4வது பாதமும், வியாதிபாதம் 1, 2, 3, 4 பாதங்களும், வரியான் 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்டது விருச்சகம். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரியான் அப்படிங்கிறது விருச்சக ராசியில் பிறந்திருக்குதுங்க. எனக்கு நண்பர்கள் எப்படி வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டெரரிஸ்டாக இருப்பாங்க. எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெயினாக வந்து போலீஸ் காவல்துறையில் எனக்கு அதிகமாக நண்பர்கள் வர்றாங்க. அப்போ என்னென்னா என்னோடய யோகம் வந்து 8ஆம் நம்பர் ராசியிலவோ எழுந்திருக்குது. காரணம் அந்த 8ஆம் நம்பரில் இருக்கிற வரியான் யோகத்தில் நான் பிறந்து அது நேர்கொண்ட பார்வையை என்னோடய சுக்கரனை பார்க்கறதுனால பெண்கள் சங்ககால இலக்கிய பெண்கள் அப்படின்னு பேசி அதில் தான் நான் முதல் பரிசு வாங்கியிருக்கிறேன் ஐயா. அப்போ என்னென்னா நீங்கள் என்ன பேசினா உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் வரும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பரிகம் 1, 2, 3, 4 பாதங்களும், சிவம் 1, 2, 3, 4 பாதங்களும், சித்தம் 1 பாதங்களும் கொண்டது தனுசு. தனுசு ராசியில் இந்த யோகம் இருக்க பிறந்தவங்க. தனுசு ராசிங்கிறது வந்து காலப்புருஷனுக்கு 9வது வீடு. 45 வருஷத்து வரைக்கும் உங்களுக்கு யோகம்னா என்னென்னு தெரியாது, ஏன்டா அந்த ஜோதிடங்களை படித்தோம், ஏன்டா நம்ம பிறந்தோம்னு சொல்லி மனவேதனைகள் நிறையா இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பிரபலம் ஆகணும். ஒரு பிரபலம் ஆகிறாங்க பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கும் யோகம் வேணும், சினிமாவில் நடிக்கிறதுக்கும் யோகம் வேணும். அப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா நடிக்கிறத பார்க்கும்போது ஒரு படம் ஒரு பாடத்தை உணர்த்துகிறது. இப்போ எம்ஜிஆர் அந்த காலத்தில் நாகேஷ் ஐயா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் நம்ம உடம்புல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த யோகத்தில் அவங்க பிறந்திருப்பாங்க. பிறருக்கு குருமார்களாக இருக்கிறதுக்கு பதிலாக நடிப்பு துறையில் வந்து அவங்க சிறந்து விளங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது நம்ம எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும். கொடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த பேனை நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தை விட கைரேகையில் இறைவன் உங்களுக்கு கருவறையிலே கொடுத்தாச்சு. அதாவது கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மொழியாம் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் பிறந்ததுக்கே நம்ம கடவுளுக்கு தினந்தோறும் நம்ம பூஜைகள் செய்யணும். வேறு நாட்டிலையோ வேறு மொழியிலையோ பிறந்திருந்தா இவ்வளோ உரிமையாக நம்ம பேச முடியும். அதிலே வந்து பார்க்கும்போது நான் வள்ளுவர் வம்சங்கிற இடத்துல பிறந்திருக்கிறனால எனக்கு இந்த ஜோதிடங்களை பற்றி பேசுகிறதுக்கும் பிறருக்கு வந்து சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்கிறதுனால தான் நம்ம இவ்வளவு ஆராய்ச்சி செய்கிறோம். ஸோ நாளைய தலைமுறை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த லீவு காலங்களில் டியூஷன் போகிற மாதிரி மேடமுடைய ஆஃபீஸை தொடர்பு கொண்டு இந்த பிளட் குரூப் உள்ள பையனோ பொண்ணோ மாணவனோ மாணவியோ என்ன துறைக்காக பிறந்திருக்கிறோன்னு தெரிஞ்சுட்டு அதன் பிரகாரம் இந்த யோகத்தை ஃபேஸ் பண்ணி போனீங்கன்னா பெற்றோர்களுக்கு வந்து குறுகிய காலத்தில் நீங்கள் நல்ல பேர் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான இந்த ஆராய்ச்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சித்தம் 2, 3, 4 பாதங்களும், சாத்தியம் 1, 2, 3, 4 பாதங்களும், சுவம் அப்படிங்கிற 1, 2 பாதங்களும் கொண்டது மகரம். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பிறந்திருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு 10வது வீடுங்க. 50 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏண்டாங்கிற மாதிரி இருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா
காலப்புருஷத்துடைய தன்மை தான் ஒரு மனிதனை வந்து தூக்கி விடுறது, இறக்கி விடுறதுங்க. நம்ம எவ்வளோ தான் நம்ம டேலண்ட்டாக இருந்தாலும் அந்த காலப்புருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் வரக்கூடிய செய்திகள் தான் நம்ம முன்னோர்கள். பார்த்தீங்கன்னா பாட்டன் அப்போ முன்னோர்களாக பார்த்தா 50 வயசுக்கு பிறகு தான் வந்து மிகப்பெரிய ஒரு கோடி சொன்னால் பொழைச்சிருப்பாங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நாட்டுடைய வளர்ச்சிக்கும் வீட்டுடைய வளர்ச்சிக்கும் நம்ம யோகங்களை கடைபிடிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சிங்க பார்க்கும்போது உங்களுக்கு கேட்டிங்கன்னா, சுபத்தினுடைய 3, 4 பாதங்களும், சுப்பிரம் 1, 2, 3, 4 பாதங்களும், பிராமியம் 1, 2, 3 பாதங்களும் கொண்டது கும்பம். பார்த்தீங்கன்னா இந்த யோகத்தில் பிறந்தவங்க எல்லாமே இந்த 2.5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட்டில் வந்து கீழே வந்தவங்களாக இருப்பாங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் வந்து என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, சுகபோகமாக நல்லா வாழ வச்சுட்டு கடைசியில் என்ன செஞ்சிருவாருங்க, சாப்பாட்டுக்கே எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க தான் வந்து அன்னதானம் பண்ணுவாங்க. இன்றைக்கி நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யோகத்தில் பிறந்தவங்க பெரிய செல்வந்தர்களாக வருவாங்க, பசியை போக்குறதுக்கு பிறந்திருக்குங்கிறது உணர்வாங்க. அப்போ ஜோதிடம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பிறந்திருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த மானிட பிறவி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, சாகர காலம் தெரிஞ்சால் வாழற காலம் நரகம் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஆயுள் காலத்தில் இன்றைக்கி ஒவ்வொரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஒவ்வொரு நாள் குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ என்றாவது நமக்கு ஒரு மரணம் அப்படின்னு வரும்பொழுது, இன்றைக்கி நம்ம மீனராஜ ஐயாவை ஏன் நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கற்றுக் கொடுத்ததுனால தான் இன்னும் மீனராஜ ஐயா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறார். அப்போ நம்ம வாழ்ந்ததுக்கான அடையாளம் ஒன்றும் எழுதி வைக்கணும், இல்லைன்னா என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். அப்போ என்னங்கன்னா, ஈஸ்வரிராஜ் மேடம் வந்து அவங்கள சார்ந்த நிர்வாகிகள் என்ன கேட்டிங்கன்னா நல்லா கற்றுக்கிட்டாங்க. இந்த ஜோதிடத்தின் வாயிலாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆணுக்கு பெண் நிகரானவர்கள். அப்போ ஜோதிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை காட்டிலும் இனி வரக்கூடிய காலத்தில் வந்து பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா, இன்றைக்கி நம்ம நாடே வந்து பராசக்தியுடைய அம்சம் கொண்டது. அப்போ இந்த நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தியுடைய அம்சங்கள் இருக்கிறனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு வருது. அந்த கருத்து வேறுபாடு வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனைவியை சாந்தப்படுத்துறதுக்கு என்ன வாங்கி கொடுத்தா மனைவி சாந்தமடைவாங்க. அப்போ ஆள் பாதி ஆடை பாதி. அப்போ இந்த ஆடை என்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புடவை. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிசளிப்பதும், மனைவி கணவனுக்கு பரிசளிப்பதும் ஒரு நல்ல ஒரு அந்யூன்யமாக இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கலாச்சாரங்கள் எப்படி போகுதுன்னா, முதல்ல வந்து கணவருடைய பெயரில் சொல்ல மாட்டாங்க இல்லைங்களையா. இன்றைக்கி கணவருடைய பெயரை சொல்லி போடா வாடான்னு சொல்கிற அளவுக்கு இருக்குதுன்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் கலாச்சாரம் மாறிட்டு இருக்குது. இது யாரோ ஒரு சிலர் தான் செய்கிறாங்க, ஆனால் எல்லாரும் அப்படி செய்கிறதில்ல. புரியுதுங்களா? அப்போ ஒரு டிவி பார்க்குறாங்க, ஒரு சீரியல் பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான்லாம் பார்க்கும்போது கேட்டிங்கன்னா, கணவருடைய பெயரை சொல்லி அவர்களுக்குரிய மரியாதைகள் கொடுக்காமல் அவர்களை வந்து அவங்களுக்கு உரிமையை பேசலாம். ஆனால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அடடா நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம தாத்தெல்லாம் இப்போ நம்ம பாட்டி வந்து எப்படி மதிப்பு மரியாதைக்கு கும்பிட்டாங்க. ஆனால் நீ கலாச்சாரங்கள் வந்து மாறும்போது இந்த யோகத்தை நான் சொல்கிறது என்ன கருன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை வந்து துன்பப்படுத்துறதுக்காக சொல்ல, இந்த யோகத்தை சனி பகவான் பார்த்தால் அவர் கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் உதாசீனப்படுத்துவாங்க. அதே ராகு பகவான் பார்த்தான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகளாக மன உளைச்சல் ஏற்படும். அப்போ என்ன கேட்டிங்கன்னா, குழந்தையுடைய எதிர்காலங்களை கருத்தில் கொண்டு இந்த லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகமும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு கூடிய அனைவருமே எனக்கு நல்ல ஒரு கால்ஸ் வந்துச்சுங்க. எனக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வியூஸ் பார்த்து 2000 பேர்த்துக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்துருக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி மீண்டும் ஒரு ஏன்னா இது காரணம் கேட்டிங்கன்னா, இந்த வாய்ப்பு வந்து நாங்கள் என்ன தான் திறமை இருந்தாலும் அந்த வாய்ப்பு வந்து நீங்கள் தானே கொடுக்குறீங்க. நான் சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, பராசக்திக்கு உண்டான பரமேஸ்வருடைய பாதங்களை தொட்டு கூட என்ன பண்ணி கிடைக்குமோ அந்த ஒரு பாக்கியங்களுக்கு கிடைக்கணும். இந்த ஜோதிடங்கள் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். உங்களுடைய உழைப்பு இன்னும் பாருங்கள். இந்த காலகட்டங்களில் இன்றைக்கி சாதாரணமான இந்த விஷயங்கள் இருந்தாலும் கூட திருப்பூர் சகோதரிகள் நடத்தக்கூடிய வகையில் போய் கலந்துக்கிட்டோம். எனக்கு பெரிய பெரிய கிளைண்ட்டுகளாக வர்றதுக்கு காரணம் எல்லாமே நீங்கள் தான். இந்த புகழ், இந்த மகிழ்ச்சி, இந்த வெற்றி, இது எல்லாமே லலிதாம்பிகை அப்படிங்கிற நிறுவனத்துக்கும் திருப்பூர் சகோதரி மேடத்துக்கு கிடைக்கணுங்கிறது தான் பாடுபட்டு இருக்கிறேன் நான். அப்போ இந்த காலகட்டங்கள் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, யோகங்கள் ஒரு மனிதனுக்கு வந்து யோகங்கள், ஒரு துணி கடை வைக்கணுமா யோகம் வேணும், ஒரு நகை கடை வைக்கணுமா யோகம் வேணும், ஒரு கார் விற்பனை செய்கிறாங்களா யோகம் வேணும். அப்போ இந்த யோகங்கள் கிடைச்சி அந்த யோகத்தை சனி பகவான் பார்த்தா என்னன்னு கேட்டிங்கன்னா, கை கேட்டது வாய் கேட்டாமல் போகிறது. அப்போ இந்த யோகங்கள் வந்து உங்கள் கையில் வந்து இருக்குது. இந்த யோகத்தை கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பயன்படுத்துங்க. இப்போ நான்லாம் ஜோதிடங்கள் படித்தது வந்து 2015 2016 படித்தோம். ஆனால் இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நானே ஒரு ஜோசியராக இருக்கிறேன். அப்போ என்னென்னா, படித்தது நம்ம நடைமுறைக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும். அப்போ இந்த நிகழ்ச்சி வந்து யூடியூப் வாயிலாக பார்க்கும்போது கேட்டிங்கன்னா, உலகம் முழுவதும் நம்மளோட நிகழ்ச்சி பார்க்கணும். உலக நாடுகள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சர மாவட்டம் ஸ்திர மாவட்டத்தின் அடிப்படையில் பிறந்தவங்க, உபய மாவட்டத்தில் பிறந்தவங்க என்ன நல்லா செய்வாங்க, அவங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குது. இப்போ படிக்காத குழந்தை என்ன செய்யணும்னா, இப்போ படிக்கிற குழந்தை விட்டுருவோம். படிக்காத குழந்தையாக இருந்துச்சுன்னா லலிதாம்பியுடைய நிறுவனத்தில் வந்து நீங்கள் நாடுங்க. அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சி, படிக்கலைன்னா அவங்க வந்து ஒன்று படித்தா வாழலாம், படிக்கலைன்னா நாட்டை ஆளலாம்.
அந்த குழந்தை ஆள்றதுக்காக பிறந்திருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னா, பிறந்த குழந்தைய கொண்டு நீங்கள் ஜாதகத்தை கொடுங்க. 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குழந்தை இந்த சிஎம் ஆகுமா, பிஎம் ஆகுமா, ஜனாதிபதி ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வந்து கணிச்சு எழுதி வச்சுருவோம். அப்போ இது ஏன் எழுதி வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அன்றைய வந்து பனைமரத்து ஓலையில் தான் ஜாதகம் எழுதுனாங்க. காரணம் அதுக்கு வந்து வம்ச விருத்தியாச்சு, கணவன் மனைக்குள்ள ஒத்துமை இருந்துச்சு. இன்றைக்கி என்ன கேட்டிங்கன்னா, பேப்பரில் எழுதுறாங்க, இல்லைனா கம்ப்யூட்டரில் போய் போடுறாங்க. அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸுங்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் இனி பிறக்கக்கூடிய குழந்தைகள் முதல்ல அவங்க பேர் எழுதுனாங்கன்னா பனைமரத்து ஓலையில் எழுதி அந்த நட்சத்திரம், அந்த யோகங்கள், திதி, கரணம்லாம் பனைமரத்து ஓலையில் எழுதி அதுக்கு பொட்டு வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு பேரே வைக்கணும் அப்படிங்கிறத இந்த நிறுவனத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பிராமியம் 4வது பாதமும், ஐந்தரம் 1, 2, 3, 4 பாதங்களும், வைதிருதி 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்டது மீனம். ஸோ இந்த யோகத்தில் பிறந்தவங்க இப்போ மீன ராசியில் வந்து சனீஸ்வர பகவான் வந்து இப்போ அமரப் போகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சனி பகவான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அந்த காரகத்தன்மை அந்த ஜோசியர் மூலியமாக சொல்லுவார் இல்லைங்களா. அப்போ பண்டைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன், சேர சோழ பாண்டியன் மன்னர்கள் வாழ்ந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே சனீஸ்வர பகவான்கிட்ட அந்த ஃபைல் இருக்குது. ஸோ அந்த ஃபைல் வந்து இந்த யோகத்தில் பிறந்தவங்க இன்னி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியாக வரணும்னா சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் இந்த உலகம் போற்றக்கூடிய வகையில் அவங்க வாழ முடியும் அப்படிங்கிறத தெரிவித்து ஒரே ஒரு செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைவாக சொல்லித்தான் இதை முடிக்கணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கவிஞர்கள் வந்து வானத்திலேருந்து வர்றதில்லைங்கய்யா. அவங்க வந்து ஒரு தாயுடைய வயிற்றில் ஒரு குழந்தையாக கரு உதயமாகி அந்த 10 மாதம் ஜெனிச்சு அதை பிறந்து அவங்களுக்கு பல வேதனைகள் வந்து அவங்க என்ன செய்யணும்னா கவிஞர்களாக மாறுறார்கள். அப்போ இந்த கவிஞர்களாக மாறுறதுக்கு என்ன கேட்டிங்கன்னா 1, 5, 9 ராசியில் பிறந்தவங்க, மேசராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி இந்த மண்டலங்களில் பிறந்தவங்க எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா, நாட்டை அதாவது வீட்டை நிர்வாகம் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க மேடம். வீட்டை நிர்வாகம் பண்ணுறது ஒரு மனைவி 2 குழந்தைகளை இப்போ நிர்வாகம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 120 கோடி மக்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அது ஒரு ஜோசியர்னால தான் முடியும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, என்னோட நாலேஜுக்கு தகுந்த மாதிரி என் மனைவி மாறுவாங்கன்னு பார்த்தோம்னா அவங்க நாலேஜுக்கு தகுந்த மாதிரி என்ன இழுக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரைட்டு ஓகே நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அப்படிங்கிற உறவுகள் நல்ல வெற்றி அடையணும்னா மனைவி கேட்கக்கூடிய புடவையை வாங்கி கொடுப்பதற்கு பதிலாக அவர்கள் புடவையை ஊற வைத்து துவைத்து காய வச்சுருப்பாங்களே அதை எடுத்து மடித்து கொடுத்தாலே அவங்க சாந்தம் அடிச்சிருவாங்க, குடும்ப வெற்றி அடைஞ்சிரும். இதனால தான் சண்டையே வருது இல்லைங்களா. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, இனி வரக்கூடிய காலத்தில் நாட்டில் வந்து அதாவது வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் சிங்கமாக இருப்பாங்க, உள்ளே வந்து பூனையாக இருப்பாங்க. ஸோ இப்படி இல்லாமல் என்ன கேட்டிங்கன்னா, வெளியில் இருக்கக்கூடியவங்களை காட்டிலும் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இந்த பகுதியில் வந்து நம்ம ஹவுசிங் யூனிட் பகுதியில் எல்லா பெண்களுக்கும் வந்து நீங்கள் ஒரு விழிப்புணர்வுகள் கொடுக்கணும். இந்த இடத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, இந்த ஜோதிடம் கருத்துக்கள் வந்து உங்களுடைய பிளட் குரூப் வச்சு நீங்கள் எப்படி வழி நடத்தணும். கணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குடிப்பழக்கங்கள்லாம் ரொம்ப அடிமையாயிட்டாங்க, அவங்களெல்லாம் வந்து நீங்கள் திருத்தணும்னா என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, சில பண்டைய காலத்தினுடைய முறையான உணவுகளை கொடுக்கணும். அப்படி உணவுகளை கொடுக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும், இங்கே வந்து உங்களுடைய கருத்துக்கள் எங்கள் குடும்பத்திலலாம் நடக்குதுங்கிறது பர்சனல் விஷயத்தை பர்சனலாக நீங்கள் பெண்கள் தானே பேச போகிறீங்க, லேடிஸ் தான் பேச போகிறீங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள்லாம் ஒரு குருமார்களாக இருந்து குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் நீங்கள் ஒரு தலைவியாக இருக்கணும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னொரு 2 ஆண்டு காலங்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணிமகாலில் நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சி வளரத்தான் போகுது. இங்கே வரக்கூடிய சிறப்பான பேச்சாளர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மாசாக வழங்கத்தான் போகிறாங்க. கைரேகை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மனசுக்குள்ளார இருக்கக்கூடியதை வந்து முகத்தில், அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சில பேர்த்து வந்து பார்த்திங்கன்னா முகத்தை பார்த்தாவே நமக்கு வந்து அந்த அன்றைய பொழுது நல்லாயிருக்கும். ஸோ யார் பிரபலமாக யோகமாக இருக்கிறார்களோ அவங்களுடைய யோகங்களை நீங்கள் வந்து கடைபிடித்து அவங்க தினந்தோறும் காலையில் தூங்கி எந்திரிச்சுன்னா குளிச்சுட்டு அந்த முகத்தை அந்த சித்தர்கள் அந்த வழிபாடுகளை வந்து ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தர்களுடைய வழிபாடுகள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூரியனாக இருக்கக்கூடிய ஏ பிளட் குரூப் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞர்கள் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களை வந்து நீங்கள் வந்து கும்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். பி பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 நாளைக்கு வளர்ச்சியும் 15 நாளைக்கு வீழ்ச்சியும் இருப்பாங்க. மன உளைச்சல் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனோகாரன் சந்திரன். அப்போ இந்த சந்திரன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பாடல் மூலியமாக காலைல எந்திரிச்சு நல்லா ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சுன்னா எனக்கு பிடிச்ச சாங்கை வந்து போட்டு கேட்டேன்னா அந்த காலையில் ஃப்ரெஷ் ஆயிடுவேன். இப்போ ஒரே ஒரு பாடல் மட்டும் சொல்லி நிறைவு செய்யலான் இருக்கிறேன். ஸோ ஐயா அவர்கள் கேட்ட கேள்விக்கு அடுத்த நிகழ்ச்சியில் கட்டாயம் வந்து பதில் அளிக்கிறேங்க. ஒரே ஒரு செய்திகள் மட்டும் நம்ம சொல்லி நிறைவு செய்யணும்.
இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரில் பெருமைக்குரியவங்கள் இருந்தாலும் கூட சாஸ்திரத்தை வளர்ப்பதற்காக நம்ம திருப்பூர் லலிதாம்பிகை மேடம், திருப்பூர் சகோதரிகள் நடத்தக்கூடிய இந்த அமைப்பு, நீங்கள் ஒரு சாதனையாளராக ஆகிவிட்டீர்கள். இனி வருகின்றவர்களை சாதனையாளர் ஆக்குங்கள். உங்களுக்கு இன்னும் மென்மேலும் பேரும் புகழும். இன்னும் ஒரு 20 ஆண்டு காலங்கள் கழித்து இந்த லலிதாம்பிகை ஜோதிடம் நிறுவனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற காலத்தில் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக பதவியிலே அமரக்கூடிய அரிய வாய்ப்பும் இருக்கிறது என்பதை என்னுடைய கணிச்சிருக்கிறேன். இது நடக்கும். காரணம் இன்னைக்கு பெண்மணி யார்? இந்தியாவோட பிரதமர் ஜனாதிபதி யாருங்க? அப்போ அவங்க பிறந்த ஜனாதிபதியாகவும் திறந்திருப்பாங்களா? என்னென்னா பெரிய எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அந்த நாட்டுக்கும் அந்த அமைப்புக்கு ஜோதிடத்துக்கு வளர்ச்சி அப்படிங்கிறத சொல்லி நானும் எனக்கு இப்படி ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்துருக்குறீங்கன்னா நான் போன ஜென்மத்தில் தான் செஞ்ச புண்ணியங்கள் இருந்ததே இப்படிலாம் கிடைக்குன்னு சொல்லி இந்த நிறுவனத்திற்கும் இந்த லலிதாம்பிகை ஜோதிட நிறுவனத்திற்கும் திருப்பூர் சகோதரிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பணிவான வணக்கத்தை உரிதாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.